எப்பா நம்ம திருச்சியில் ஸ்ரீரங்கா கல்லணை இந்த மாதிரி இது பார்த்தோம்ல, இன்னும் நிறையா இருக்குது. வாங்கப்பா அதையும் போய் பார்த்தரலாம். வாங்கப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம்ப்பா. காடுமலமேடுகால கட்டுப்பாடு ஏதுமின்றி காட்டாத்து வெள்ளம் போல வந்தது காவேரி. கரை உடைக்கும் வெள்ளத்தைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர கல்லணைய கட்டி வச்ச கரிகாலரே. பண்ணரிப்ப பயன்படுத்தி ஒட்டும் காடி மண்ணால பாறைகளை நிலைநிறுத்தி கட்டி வச்ச அணைதாரே. பண்ணரிப்ப பயன்படுத்தி ஒட்டும் காடி மண்ணால பாறைகளை நிலைநிறுத்தி கட்டி வச்ச அணைதாரே. காடுமலமேடுகால கட்டுப்பாடு ஏதுமின்றி காட்டாத்து வெள்ளம் போல வந்தது காவேரி. கரை உடைக்கும் வெள்ளத்தைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர கல்லணையை கட்டி வச்ச கரிகாலரே. தஞ்சை ஓவியம் போலவே நிலங்கள் அழகாச்சு, பெரிய கோவில போல கதிரும் உயர்ந்தாச்சு. தஞ்சை ஓவியம் போலவே நிலங்கள் அழகாச்சு, பெரிய கோவில போல கதிரும் உயர்ந்தாச்சு. தலையாட்டி பொம்மை போல பயிரும் நின்னட ஆட யானை கட்டி போற நிச்சம் மண்ணாக. தலையாட்டி பொம்மை போல பயிரும் நின்னட ஆட யானை கட்டி போற நிச்சம் மண்ணாக. நெற்களஞ்சியம் கொண்டானதா கனத்த மழை பெஞ்சாலும் கடு வெள்ளம் ஆனாலும் எங்கும் பாதிக்காம தண்ணீர கட்டியாச்சு. அணைய ஆங்கில பொறியாளர் கண்டு வேந்தாரே, கடும் ஆராய்ச்சி செய்து அவர் சீரமைத்தாரே. சர் ஆர்தர் காட்டண்ணவரின் பெயர்தானே இதற்கு கண்டனை கட்டு பேரு வச்சாரே. உலகம் அறிய வைத்த கல்லணையை தான் வருஷம் கடந்துருச்சே, பல சீற்றமாச்சே, அதிலும் கம்பீரமா கல்லணையும் நின்றுடுச்சே. காடுமலமேடுகால கட்டுப்பாடு ஏதுமின்றி காட்டாத்து வெள்ளம் போல வந்தது காவேரி. கரை உடைக்கு வெள்ளத்தைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர கல்லணையை கட்டி வச்ச கரிகால